S- Psalms chapter 22 verse 1 to 31. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 31 வசனம் வரை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை இரட்சியாமலும் செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் என் தூரமாய் இருக்கிறீர். Through the chief of musicians of the Agilite Sisera, yes, Psalms of David. My God, your way hast done thou and forsaken me. Your way hath thou and so far from and helping me and far from the words of the my restoring. வசனம் 2. என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு பதிலில்லை. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதலில்லை. Oh my God, I cry in these distant times, but and thou and hearest not, and in the night season and I am not an silence. வசனம் 3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர். But thou art unholy, and thou the inhabitest the and praise of the Israel. வசனம் 4. எங்கள் பிதாக்களில் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்கள் நீர் கைவிடாதீர். O fathers and trusted in thee, O trusted, and thou and didst deliver them. வசனம் 5. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருக்கிறார்கள். They and cry unto thee and were undelivered. They and trusted in thee and were not and confident. வசனம் 6. நானே ஒரு புழு, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்கள் அவமானப்படுத்திக்கப்பட்டும் இருக்கிறேன். But I am the worm and no man and respect of the man and despised of the people. வசனம் 7. என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரிகாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, all they that and see me and log me and choose Karan, they and shout out in the lips, they and shake this head up saying. வசனம் 8. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தேன், அவர் அவனை விடுவிக்கட்டும். அவன் மேல் பிரியமாயிருக்கிறீரே, இப்பொழுதும் அவனை இரட்சிக்கட்டும் என்கிறார்கள். He trusted and his Lord, and that he and will deliver him, and let him and deliver him, saying, he and delighted in him. வசனம் 9. நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் மார்பிலே இருக்கும் போதை என்னை உம்மில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். But thou art he and that look me out of the home, thou and didst and make me and hope when I was upon my mother's and breathers. வசனம் 10. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பிலே விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றிலே இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். I was and cast upon thee from the womb, though an heart and my God from my mother's belly. வசனம் 11. என்னை விட்டு தூரமாகாதையும், ஆபத்து நெருக்கமாய் இருக்கிறது, சகாயம் இல்லை. Be not fear from me, for and trouble is near, for and there is no need to help. வசனம் 12. அநேக காளைகள் என்னை சூழ்ந்து இருக்கின்றன, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டன. Many bullocks I have the composed me, and strong bullocks after Brosan have and based and me and round. வசனம் 13. பீரும் கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கின்றார்கள். They gaped up and me with their mouths as a revenging hand, here
rising line. வசனம் 14. தண்ணீரைப் போல ஊற்றுண்ட என் எலும்புகளெல்லாம் விட்டன. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. I am prayed out like an waters, and all my bones are out of the joints. My heart isn't like wax, it isn't melted in the midst of my blows. அதனம் 15. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் நாவோடு ஒட்டி கொண்டது. என் மரண துளிகளில் போடுகிறீர். My strength isn't there, up like up and posted, and my tongue and clave chew my juice, and thou hast forgot me into the dust of the death. வசனம் 16. நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கின்றன, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவாக குத்தினீர்கள். For dogs I have compassed me, the assembly of the wicked, he and enclosed me. They and perish my hands and my fat. வசனம் 17. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். I may tell all my bones, they look and stare upon me. வசனம் 18. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போடுகிறார்கள். They part my garments and among them, and cast lots upon my vesture. வசனம் 19. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதையும் என் பலனை எனக்கு சகாயம் பண்ணி தீவிரித்து கொள்ளும். But be not thou and fear from me, O Lord, O my strength, haste and thee to help me. வசனம் 20. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதையும் நாய்களின் கொடூரத்திற்கும் தப்புவியும். Deliver me soul and from the sword, my dwelling from this power of the dog. வசனம் 21. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சியும். நான் காண்டாமிருகத்திற்கின் கொம்பையில் இருக்கும்போது எனக்கு பதில் அருள்வீர். Save me from these lions as mouth, for thou hast heard me, and from these hearance of the uncreants. வசனம் 22. உம்முடைய நாமத்தை நான் சகோதரர்களுக்கும் அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். I will declare the name unto my brethren in the midst of these congregations will, and I praise thee. வசனம் 23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லோரும் அவர் பேரிலே பயபக்தியாயிருங்கள். He that fear the Lord, praise him, all he the seed of the Jacob. Glorify him and fear him, all he the seed of the Israel. வசனம் 24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைக்காமலும் இருந்து தம்மையே நோக்கி அவர் கூப்பிடுகையில் அவனை கேட்டருள்கிறார். For he hated not and despised nor abhorred the application of the applicator, natural hate, and he hid and his face from him. But when he carried unto him, he heard. வசனம் 25. மகா சபையிலே நான் செலுத்தும் துதி உம்மாலே உண்டாகும். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக நான் பொருத்தனைகளை செலுத்துவேன். My praise shall be of thee in the great and congregations. I will pay my vows before them that fear him. வசனம் 26. சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும்.
They make shall and heat and be and testify. They and shall and praise the Lord that shake him your heart shall and live from ever. வசனம் 27 பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய வம்சங்கள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். All the ends of the world shall and remember and turn unto the Lord, and all the kinders of the nations shall and worship before thee. வசனம் 28 ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். அவர் for the kingdom in the Lord's, and he is the governor among these nations. வசனம் 29 பூமி சொல்ல வந்த யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியிலே இருக்கிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. All they that and be fat up and the head shall and eat and worship, shall and they that go down to the dust shall and bow from him, and no knee can keep alive his own soul. வசனம் 30 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது அவருடைய சந்ததி எண்ணப்படும். A sheep shall and serve him, it shall be accounted to the Lord and for generation. வசனம் 31 அவர்கள் வந்து அவரே அவைகளை செய்தார் என்று பார்க்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதி அறிவிப்பார்கள். They shall and come and shall and declare his and righteousness unto this people that shall and be and born that he had done this.